ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி தரணும் அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ரொம்ப ஈஸியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம போகிற போக்கில் அப்படியே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன மெத்தடு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு ஃபோன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து லைக்காவது போடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போடுறதுனால எந்த யூஸுமே வரதில்லை. இப்போ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே மோட்டிவேட் ஆகிடுறேன், இல்லை எனக்கு இந்த வீடியோ யூஸ் இல்லை ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. ஓகே, அப்படி போகிறதுனால என்ன நடக்குது, நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்கணும், அதாவது மற்ற வீடியோவையும் பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாதானே உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு அந்த டைமில் ஒரு மாத்திரை முழுங்குற மாதிரி டேப்லெட் போடுற மாதிரி டக்குன்னு மாறிட்டோம் அப்படின்னா எப்படி? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ல தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரியும். அப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாம் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கணும், கஷ்டப்படாமல் நமக்கு இது எல்லாமே கிடைக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மெத்தட் நம்ம சொல்லலாம். அதுவுமே இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட கிளாஸஸோ இல்லை ஒரு சஜஷனோ கேட்குறோம் அப்படின்னா மேபி அவங்க கொடுக்கலாம், அது நிறைய கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 மெத்தடு 10 மெத்தடு இது மாதிரிலாம் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கோல் என்ன, அதுக்காக நம்ம என்ன உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம அந்த மெத்தடை மட்டும்தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஷார்ட்டாக சிம்பிளாக நம்ம அது செய்யணும். நமக்கு அது சந்தோஷமாக இருக்கணும் அது செய்யும்போது. அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வாட்டர் மெத்தட். ஸோ வாட்டர் மெத்தடு ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, வாட்டர் மெத்தடு. அதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் யாரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா டெலிபதி பண்ணலாம். அதுக்கப்புறமா மெடிடேட் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோ டெக்னிக் இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேவா, என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மெத்தட்ஸு அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். எதையாவது ஒன்று பண்ணுறோம், ஈஸியான மெத்தட் 4 சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களோட மனநிலையை பொறுத்து நம்ம மெத்தட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம என்ன இதில் இருக்கோ நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக சிம்பிளாக பார்க்க வருது ஆல்ஃபா மெடிடேஷன், அதுக்கப்புறம் வாட்டர் மெத்தடு, அப்புறம் டெலிபதி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போவுமே இதையே பார்த்துட்ருக்கோம், நம்ம அது என்னதான் நம்ம லைஃப் முன்னேறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவுமே ஒரு தாட்டு தான். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு தாட்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கை கொஞ்சம் நினைக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது, நான் எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம், அது இன்னைக்கு மாறல, கண்டிப்பாக நாளைக்கு மாறும் அப்படின்னு நம்பணும். ஸோ நம்பினாதான் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ யூடியூப் போகிறீங்க, இன்ஸ்டாகிராம் போகிறீங்க, நம்ம எதையோ நினச்சி போவோம். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸும் ரீல்ஸும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் தானே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மைண்ட் டைவர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும்.
ஸோ அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான். ஸோ அந்த டைமுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன், நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இன்னையிலேருந்து ஆரம்பிப்போமே. நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நின்றுட்டு எனக்கு வந்து அது நடக்கலை, இது நடக்கலை, எனக்கு இதெல்லாம் வேணும், சீக்கிரமாக வேணும் அப்படிங்கிறாங்க. நான் பல முறை சொல்கிறேன், சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியிற மாதிரிலாம் இந்த ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா நீங்களே போய் நேரடியாக கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களே போயிட்டு எல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கே வரீங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொறுமை, நம்பிக்கை, சந்தோஷம், மன நிம்மதி ரொம்பவே முக்கியம். நம்பணும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, முயற்சிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அவங்களா வந்து பேசணும், அதுவாக நடக்கணும், எல்லாமே அதுவாக நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. நாம் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கே வரும், யோசனை வரும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் நான் சொன்னேன், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னேன். நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. உங்கள் மனசுக்கு எது கரெக்டு அப்படின்னு ஒரு தோணுதோ, அந்த யோசனை இருக்குல்ல, அதுதான் உங்களை தூண்டி விடும். சரியா? அதுவாக உங்களுக்கு தோணும், நீங்கள் பண்ணுங்க. அது தோணலை அப்படின்னா அப்போ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். வேற வழியே இல்லை. நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தோணலை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அமைதியாக தானே உங்களுக்கு யோசனை வரும். ஸோ யோசனை வந்த உடனே நீங்கள் செய்ய தானே போகிறீங்க. ஸோ அதான் அப்போ ஃபால்ட் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அனுப்பலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.